ஊனம் என்பது உடம்பில் இல்லை, அது மனதில் இருக்கிறது. இந்த வாசகம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த வாசகத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த வாசகத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்தவர் தான் நிக் உஜிசிக் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு நபர். பிறக்கும் போதே கைகள் இரண்டும் இல்லை, பிறக்கும் போதே கால்கள் இரண்டும் இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க, கையும் இல்லாம காலும் இல்லாம ஒரு குழந்தையாக இந்த மண்ணிலே வந்து பிறக்கிறார் நிக். எந்த விதமான விஷயத்துக்கும் தன்னால் தானே செய்து கொள்ள முடியாம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில வந்து விழறார். அவர் ஒரு பள்ளி பருவத்துல கொண்டு போய் அவங்க ஸ்கூல்ல சேர்த்தா சக மாணவர் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இவரை பாக்குறாங்க, ஏளனம் பண்றாங்க, கேலி பேசுறாங்க. தாங்கிக்கவே முடியாத இடத்துக்கு போறார். தன்னுடைய 16 வயதுல இதுக்கப்புறமும் நான் என்ன வாழணும், இன்னொருத்தரை தாங்கி என்னால எதுவுமே செய்ய முடியாம நான் ஏன் இருக்கணும்னு தற்கொலை வரைக்கும் போகணும்னு முடிவு பண்ணும்போது தான் அவர் மனசு சொல்லிச்சு, எல்லாரும் எல்லாமும் இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த எதுவுமே இல்லாம நீ செய்கிற போதுதான் இந்த உலகம் உன்னை இன்னும் கொண்டாடும் அப்படிங்கிறத தன் மனசுல வாங்கிக்கிட்டார். என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா? கையும் காலும் இருந்தால் நாமெல்லாம் என்ன செய்வோமோ அதை தாண்டி பல விஷயங்களை செய்யணும்னு ஒரு பெரும் விடாமுயற்சியோட முனைப்போட உள்ள இறங்கினார். பெரிய நீச்சல் குளத்திலே இறங்கி நீச்சலை கத்துக்க தொடங்கினார். அதனுடைய தொடர்ச்சி கடல்கள்ல நீச்சல் அடிக்கிறதுன்னு, இந்த அலைகள்ல சறுக்கி விளையாடக்கூடிய அந்த சாகச விளையாட்டுகளை கை கால்கள் இல்லாமலேயே அதை செஞ்சு இந்த உலகத்துக்கு காமிச்சார். பெரிய பெரிய விளையாட்டுகள் எல்லாம் கை கால்கள் இல்லாமலேயே விளையாடி என்னால் இது செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சார். இது எல்லாம் விட இந்த ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய இவர்களுக்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக தன்னை போல பல்லாயிரம் பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு மாற்று வாழ்க்கையை என்னால் உருவாக்க முடியுங்கிற ஒரு பெரிய விஷயத்த அவர் செஞ்சார். இது எல்லாத்தோட நான் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப அழகா சொன்னார், நான் ஒரு பெரிய சாதனை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணார். அது உலக சாதனையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். என்ன உலக சாதனை செய்ய முடியும்? நிறைய படிச்சிருக்கோம், ஆனா இப்படி ஒரு உலக சாதனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு கட்டிப்பிடிப்பதையே உலக சாதனையாக மாற்றணும்னு முடிவு பண்ணார். அவர் சொன்னார், கட்டிப்பிடிக்க கைகள் இருந்தால்தான் செய்ய முடியுமா என்ன, இதயம் இருந்தாலே போதும் கட்டிப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை கட்டிப்பிடிப்பதற்காகவே ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே 1300க்கும் மேற்பட்டவர்கள் தன்னை கட்டி அணைக்க வைத்து அதையே ஒரு உலக சாதனையாக மாற்றி தன்னுடைய உலக சாதனை புத்தகத்தில் தன் பெயரை நிலைநிறுத்தி கொள்ளுகிற ஒரு பெரிய விஷயத்தை நிக் செய்தார். அப்படின்றத பார்க்கும்போது நமக்கெல்லாம் கையும் காலும் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நம்ம எதை குறை சொல்றோம்? வாழ்க்கையில மற்றவங்களை குறை சொல்றோம், சூழலை குறை சொல்றோம், நேரத்தை குறை சொல்றோம், நாளை குறை சொல்றோம், எல்லாத்த விட விதியை குறை சொல்றோம். நிக்குக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 கையும் 2 காலும் இல்லாம ஒரு இடத்திலே முடங்கி இருப்பது போல அவருக்கு விதி எழுதப்பட்டிருந்தாலும் கூட ஒரு அலைச்சறுக்கு விளையாட்டை கை கால்கள் இல்லாமல் செய்ய முடியும் என்று காண்பித்து ஒரு பெரிய கடலினை நீச்சல் செய்து கை கால்கள் இல்லாமலேயே நீச்சல் செய்ய முடியும் என்பதை காண்பித்தது மட்டும் அவருடைய பெரிய வெற்றி இல்லை. தன்னால் முடியாததை தான் செய்தது போல தன்னை போல இருக்கிற எல்லாராலும் அதை செய்ய முடியும்னு தன்னம்பிக்கையினுடைய பெரிய அடையாளமாக மாறினார்ல. இதுதான் அவருடைய விடாமுயற்சி அவரை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய இடம். அப்போ வெற்றி அடைவதற்கு கை கால்கள் முக்கியம் அல்ல, வெற்றி அடைவதற்கு இரும்பு இதயம்தான் முக்கியம் என்பதற்கான சாட்சியாக நிக் நிற்கிறார். நன்றி, வணக்கம்.